கிறிஸ்மஸ் எப்போ வரும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல இப்ப வந்துச்சே. இந்த கிறிஸ்மஸ் வர்றதுக்கு முன்னாடி என்னமோ வந்துச்சே. என்னமோ கொரோனா நினைக்கிறானுங்க. கிரேவியா? கிரேவி இல்லடி, கொரோனா அடி. கிரேவியா? அந்த கிரேவி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கிறிஸ்மஸ நம்ம செம்மையா செய்யணும். வர செய்யணும், செம்மையா செய்யணும். என்ன வாங்கலாம் கிறிஸ்மஸுக்கு? கேக் வாங்கி கொடுக்கலாமா? கேக் வைக்கிற விலைக்கு என்னடி விலை வைக்குது? 1 கிலோ கேக்கு 150 ரூபாங்கிறான். 150 ரூபாயா? நம்ம கையில காசும் இல்ல, பணமும் இல்ல. வேற என்ன வாங்கி கொடுக்கலாம்? ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாமா? ஸ்வீட்லாம் அதிக விலையா இருக்குமா? நம்ம போய் சாக்லேட்டே வாங்கிடுவோம். சரி வா, கடைக்கு போவோம். என்னவா வேணும்? நல்ல கிரன்ச்சியா, கிறிஸ்பியா, நல்லா நாக்குல வெண்ணெய் கரையணும். அதே மாதிரி எவ்வளவு காசானாலும் பரவாயில்ல, ஒரு வகை சாக்லேட் வேணுமா? என்னம்மா உங்களுக்கு சாக்லேட் ஒரு வாங்குறதே 1 ரூபாய்க்கு, இல்ல கிறிஸ்பியா எம்மியா வேற வேணுமா? அதெல்லாம் கேட்க முடியுமா? நீங்க கேட்ட விலைக்கு தான் சாக்லேட் எடுத்துட்டு போங்க. இத வாங்கி இத வாங்கிட்டோ யார்ட்ட கொடுக்குறதுன்னு இல்லையே. அப்படியே நடந்து போவாங்க. சாக்லேட் எடுத்துங்கக்கா. ஏமா சாக்லேட்? நீ ஏசோ பிறந்திருக்காருல. சும்மாவே அந்த ஓட்ட 10 பேர் இங்க நடப்பாங்க. நாம ஒரு இடத்துல ஒரு ஆள் வாப்படுதே. சாக்லேட் எடுத்துங்கக்கா. நீங்க என்ன ஸ்பெஷல்? ஏசோ பிறந்திருக்காருல, அதுக்கு தான். நானும் தான் பிறந்திருக்கேன். இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? நீங்க பிறந்திருக்கீங்க, ஒண்ணும் செய்யலையே. ஏசப்பா பிறந்து நம்மளுக்காக சிலுவையில அடிச்சு நம்ம பாவங்களுக்காக சிந்திருக்காங்க, ரத்தம் சிந்திருக்காங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? ஒண்ணும் இல்ல. கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியுமா? என் பக்கத்துல இருந்த ஒரு அம்மா இருக்காங்க. நீங்க அந்தர போங்க ஃபர்ஸ்ட். என் பக்கத்துல இருந்த ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்பெஷலான சாக்லேட். கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியுமா? ஏழைகளுக்கு உதவுறது கிறிஸ்மஸ். ஏழைகளுக்கு உதவுகிறவன் கர்த்தருக்கு கடன் படிக்கிறான். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறாய். இதுதான் கிறிஸ்மஸ். இது தெரியாம இத்தனை வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாடி இருக்குமே. இன்னமும் நாங்க என்ஜாய் பண்ணுவோம் கிறிஸ்மஸ். லூக்கா 10:20 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு இடத்துல அன்பு கூறுகிறது போல நீனும் பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. நம்ம இருக்கிறவங்களுக்கு தான் போய் இதை செய்ய அது செய்ய எல்லாமே கொடுப்போம். ஆனா கர்த்தர் எப்படி நம்ம மேல அன்பு வச்சுட்டாங்க, நம்மளுக்காக சிலுவையில அறையப்பட்டாரு.